அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு போயிட்டுருக்குறீங்க. அனைவருக்கும் ஐயப்ப சாமியோட அருள் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு சில முட்டாள்தனமான பழக்க வழக்கங்களை செய்யாதீங்க. ஏற்கனவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளையும் சரி, குளங்களையும் சரி, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா, இந்த ஆரியர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு கேட்டு இந்த நதி நீரில் போய் ஆடையை அவுத்து போடுறது, கண்டதை போட்டு போட்டு நம்மளுடைய நதி நீர்களை, நம்மளுடைய நீர்நிலைகளை ஃபுல்லாக கெடுத்துட்டோம். உலகத்திலேயே நீர் மேலாண்மையை சொல்லி கொடுத்த தமிழன் இன்றைக்கும் அமெரிக்காவில் போய் பாருங்கள், மாயன் நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அந்த மாயன் நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாயன் தி கான்ஃபரன்ஸின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்லலாம் போட்டு பார்த்திங்கன்னா வரும். அதிலெல்லாம் போய் பார்த்திங்கன்னா, இவர்கள் தமிழர்களுடைய வழித்தோன்றல்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு சில இதெல்லாம் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் போய் படிக்கும்பொழுது நம்மளுக்கே பெருமையாக இருக்குது. நம்மளுடைய தமிழர்கள் எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க, உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது, அப்படி உலகத்திற்கே நீர் மேலாண்மையை சொல்லி கொடுத்த தமிழர்கள் இன்றைக்கி தங்களுடைய நீர்நிலைகளை காப்பாற்ற முடியாமல் செத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உலகத்தில் இன்றைக்கி இந்த யூடியூப்பு இந்த இதுலையெல்லாம் பார்க்கும் பொழுது, இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும் பொழுது, இந்த நீர்நிலைகளில் மீன் பிடிக்கிற காணொலிகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வேதனை இருக்குது. என்னென்னா, இதே மாதிரி என் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நான் மீன் பிடிக்க முடியலை, என் பிள்ளை குட்டிகள்லாம் இப்படி மீன் பிடிச்சி விளையாட முடியலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இருந்த நிலம்தான் அது. இன்றைக்கி அப்படி மாறி உட்காந்துருக்கோம். இப்படி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நதிகளையும் எல்லா நீர்நிலைகளையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு, எல்லா கோவில்களில் இருக்கக்கூடிய தெப்ப குளத்தை பூரா கொண்டு போய் கழித்து கொட்டி 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 நாசமாக்கிட்டு, இந்த தீட்டு கழிக்கிற இது பண்ணுறேன்ட்டுலாம் போகிறானுங்களா, அவனுங்கள்லாம் பண்ண வேலை தான் அது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பாம்பன் பாலத்திலேருந்து உங்களோட வேட்டி அவுத்து தூக்கி போடுறீங்களே, மானங்கெட்ட சாமிகளாக இருக்கீங்களே சாமி, ஏன் இப்படி பண்ணுறீங்க? முட்டாள்தனமாக பண்ணாதீங்க சாமி. இவ்வளவு காலத்துக்கும் அப்படி ஒரு பழக்கம் இருந்ததா? இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? இவ்வளவு காலத்துக்கும் பாம்பன் பாலத்திலேருந்து தான் கட்டியிருக்கிற வேட்டியை அவுத்து ஒரு சாமி தூக்கி போடுறீங்க. என்ன சாமி இது பழக்கம்? நல்ல பழக்கமாக இது? உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தமிழர்கள் இன்றைக்கி வேட்டியை பொது இடத்துல நின்றுக்கிட்டு கழட்டி தூக்கி எறிகிறோம். என்ன ஒரு இதில் இருக்கும்? எல்லாரும் நம்மளைய எப்படி பேசுவோம்? உலகத்தில் இருக்கிறவன் பூரா நம்மளை எப்படி பார்ப்பான் அப்படின்னு யோசிங்க. உலக மக்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரினம் நம்ம. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி நம்ம தப்பு பண்ணலாமா? மாறுங்க சாமிங்களே மாறுங்க. நல்ல சாமி இருக்குது ஐயப்பன். அந்த ஐயப்பன் உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க.